டடாய் டக்கு டக்கு டக். பவி கம் ஆன். ஐயோ என்ன? டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அப்படியா? பரவாயில்ல, நாங்க இப்படிதான் வருவோம். அம்மா அம்மா அம்மா, நாங்க ரெடி, சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன் குட்டி. அம்மா என்ன அத்தை? அம்மா, ஏம்மா இதை இப்படி கட்டியிருக்கீங்க? அப்புறம் சரியில்லையா? நல்லா இல்லையா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த புடவைலாம் எனக்கு செட் ஆகாதுன்னு. நான் பழைய புடவையை கட்டிட்டு வரேன். ஐயோ, ஆமா ஆமா ஆமா, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. அம்மா, புடவை கட்டின விதம் தான் சரியில்லைன்னு சொன்னேன். பவி, நீ சூப்பரா மாடர்னா அம்மாவை ரெடி பண்ணி கூட்டு வா. அவ்வளவுதானே? இப்ப பாரு அத்தை எப்படி சிம்பு பட ஹீரோயின் மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சூப்பர். வாங்க அத்தை, போலாம். போங்க வாங்க அத்தை. போங்கம்மா போங்க. வாங்க. சபாஷ், அப்படிதான். பவி, அம்மாவை சூப்பரா ரெடி பண்ணி கூட்டு வா. பவி, அம்மா ரெடியா? அத்தை தானே? ఇప్పుడు చూడు అత్త. अनजाना कैसा है यह बंधन, अनजान कैसा है यह बंधन, अनजान मैंने नहीं जाना, तूने नहीं जाना, सच धागे में बंधन चलाई, ऐसा जैसा कोई दीवार. நான் வண்டி எடுக்கிறேன். அத்தை, மொத்த அபார்ட்மெண்ட்டுமே உங்களை வாயை பொளந்து பாக்குறாங்க. கலக்கிட்டீங்க போங்க அத்தை. போ பவி, எனக்கு வெக்கமா இருக்கு. நானே கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்த சந்தோஷ் அவங்க அம்மாவை தாங்கறான். சப்போர்ட்டே இல்லாம தனியாவே இந்த லக்ஷ்மி எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே இருந்தா, இனி சந்தோஷ் வேற கூடவே இருக்கா. இக்க நீ கதை அந்தே நான் நினைக்கிறேன். போலாம். நீ முன்னாடி போய் உட்காரு போ. நான் சொல்றேன்ல, போ போ பவி. सच धागे में बंधन चला. ఏంటి మ్యాడీ, ఏంటి విశేషం? ஐயோ பரிமளம்மா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாரி. இன்னைக்கு மதியானம் எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துருங்க. லஞ்சா? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? வெஜ்ஜு தான், பியோர் வெஜ்ஜு. வெஜ்ஜா? அப்போ வடை பாயசம்ல இருக்குல்ல? எல்லாம் உண்டு. ஆனா நீங்க என்ன உங்க வீட்ல விசேஷம் கேட்கவே இல்லையே. விசேஷம் எதுவா இருந்தா என்ன, நமக்கு போஜனம் இருக்குல்ல, அது போதும். ஆமா, எதுக்கு லஞ்சு?
ஹரி சார் அம்மாவுக்கு நினைவு நாள், அதுக்கு தான் சாப்பாடு போடுறாரு. வந்து சேருங்க. நினைவு நாளா? எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன, நமக்கு போஜனம் தான் முக்கியம். வரேன். கீதாக்கா. மேடி, அக்கா, இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க லஞ்சுக்கு. என்ன விசேஷம்? நம்ம ஹரி சார் இருக்காருல்ல, அவங்க அம்மாவோட நினைவு நாள். சோ அதுக்காக அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. கண்டிப்பா வரேன். கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. ம். ம். குட்டி, சொல்லுங்கம்மா. உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு, அப்புறமா வெண்டைக்காய் பொரியல், சாதம் சரி. எல்லாமே வச்சிருக்கேன். ஓகே மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஓகேம்மா, நான் சாப்பிட்றேம்மா. நீங்க சும்மா வேலை வேலைன்னு இருக்காம டைம்க்கு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா. ம், சரியா? சரி. பவி, சும்மா மொபைலே பார்த்துட்டு இருக்காம அப்பப்ப அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு. அம்மா, இவ நீ சொல்லி கேட்கலைன்னா சொல்லு, இவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நான் அம்மா பிளான் ப்ரூவ் பண்றேன். டேய் மறந்துடாத, நானும் உன்ன மாதிரி ஆபீஸ் போய் ஒர்க் பண்றவ தான். இன்னைக்கு ஏதோ டயர்டா இருக்குன்னு லீவ் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அத்தைக்கு நீ சொல்லிதான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாங்களே எல்லாம் செய்வோம். நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? சரி, ஓகே. சரிம்மா, நான் சரி, கிளம்புறேன். போயிட்டு வா. லக்ஷ்மி மேடம். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹாய் மேடி. ஹாய் பவி. வா மேடி. என்ன இந்த வீட்டு பக்கம்லாம்? மேடம், ஹரி சார் வீட்ல ஒரு சின்ன பூஜை, அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம் தான். என்ன ஃபங்க்ஷன் மேடி? ஹரி சார் அம்மாவோட நினைவு நாள். ஹரி சார் அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க நினைவு நாளான இன்னைக்கு ஹரி சார் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே தான் கையால சமைச்சு போடணும்னு விருப்பப்படுறாரு. அபார்ட்மெண்ட்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். நீங்க மட்டும்தான் பாக்கி. கண்டிப்பா வந்துருங்க மேடம். லக்ஷ்மி மேடம், கண்டிப்பா வந்துடணும். ஹரி சார் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். இல்ல மேடி, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கணும், துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், வாஷிங் மிஷின்ல போடணும், சமையல் பண்ணணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால வர முடியாது. என்னங்க லக்ஷ்மி மேடம், இந்த அபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அதான் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வராங்கல்ல, அப்ப நான் மட்டும் வரலனா என்ன? எனக்கு முக்கியமான வீட்டு வேலையெல்லாம் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ மேடி, நான் வரல. சரி மேடம், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் பவி.